ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் தை மாதம் 2ஆம் தேதி, மகர மாதம், ஹேமந்த் ருது, உத்தராயணம். இன்று 16/1/2026 ஜனவரி மாதம், வெள்ளிக்கிழமை. இன்று அரசு விடுமுறை. இன்றைக்கி இது மாதிரி பிரதோஷம், கரிநாள், கீழ் நோக்கு நாள் என்று உங்களுக்கு இன்னும் மாட்டுப்பொங்கலுக்கு இன்றைக்கி. அதனால் கிராமத்தில் இருக்க உங்களுடைய மாடுகளை நல்லா குளிப்பாட்டி நல்லா போட்டு வச்சு மாடெல்லாம் போட்டு இன்றைய மாட்டுப்பொங்கலை பிரமாதம் வணங்க. கால்நடைகள் மாடு தான் உங்களுக்கு பிரதானம். எல்லாத்துக்குமே கோமாதான் சொல்லுவாங்க, காளைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு மாட்டு என்பதே ஒரு செல்வம் மாதிரி. இந்த செல்வத்துக்கு நல்லபடியாக ஒரு பொங்கல் வச்சு வணங்கி உங்களுடைய மாட்டு பொங்கலை சிறப்பாக இன்றைக்கி கொண்டாடுங்க. இன்றைக்கி திருவள்ளுவர் தினம். இன்றைக்கி இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தோன்னா காலை 9:30 10:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34. இன்றைய திதி இன்று இரவு 11:43 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:21 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று காலை 6:33 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:21 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:44 வரை கரசை, பின்பு இரவு 11:43 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 7:21 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய கிரக நிலையை பார்த்தா மிதுன ராசியில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலம் பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு இங்கே எடுத்து செயல்படக்கூடிய ஒரு செயலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் பெருமையும் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. ஓகேங்களா? ரிஷபராசி பார்த்தோன்னா கூடிய கவலைகளெல்லாம் மறந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய, சில வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்தின் மூலம், அந்த செயல் மூலம் உங்களுக்கு ஒரு புகழும் பாராட்டும் நிச்சயம் இன்று உண்டு. கடகராசி பார்த்தோன்னா உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சில விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து துணிந்து செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. சிம்மத்துக்கு யாராலும் முடியாதுன்னு சொன்ன சில விஷயங்களை, பல விஷயங்களாம் சரி, என்னால் முடியும்னு நீங்கள் முயற்சி எடுத்து அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம் என்று அமைகிறது உங்களுக்கு. கன்னிராசி என்பது பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இந்த நாளில் இன்றைக்கி இதை செய்யணுன்ற ஒரு உறுதியேற்று அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். துலாம் சனி பார்த்து வச்சுக்கோங்க, எதுக்கு யார் எதுக்கு தெரிவித்தாலும் என் மனசுக்கு சரின்னு பட்டதை முகத்துக்கு நேரே பேசிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. கன்னிராசிலையும் பார்த்தோன்னா உறுதியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. விருச்சிகத்துக்கு பார்த்தோன்னா ஒரு தனம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. தனுசு அன்பளுக்கு ஒரு நிறைவு, செய்த வேலை ஒரு மனநிறைவை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகராசி பார்த்தா உங்களுடைய செயலால் பரிசுகளும் பாராட்டை பெற போகிறீங்க.
கும்பத்தில் கொஞ்சம் தேவையற்ற ஒரு கோபப்படக்கூடிய நாள். ஆனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினா சில விஷயம் உங்களால் சாதிக்க முடியும். மீனராசினருக்கு அதனுடைய பாராட்டையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.